மாண்பு உறுப்பினர் கல்லாணை அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் துறையூர் சின்ன ஏரியினை தூர்வாரி கரையினை பலப்படுத்துதல், ஏரியின் சுற்றப்பகுதியில் பாதுகாப்பு சுவர் அமைத்தல், நடைபாதை மற்றும் பூங்கா போன்ற பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கட்டமைப்பை உருவாக்குதல், ஆக்கிரமிப்பதில் இருந்து ஏரியினை பாதுகாத்தல், ஏரி மாசடைவதை தவிர்த்தல் மற்றும் ஏரி விளிம்பு பகுதியினை அழகுபடுத்தல் ஆகிய பணிகளை துறையூர் நகராட்சியின் மூலம் மேற்கொள்ள நீர்வளத்துறையிடம் தடையின்மை சான்று கோரப்பட்டு நீர்வளத்துறையின் மூலம் துறையூர் நகராட்சி நிர்வாகத்திற்கு தடையின்மை என்ற சான்று வழங்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட பணிகளை துறையூர் நகராட்சியின் மூலம் மேற்கொள்ள விரிவான ஆய்வுப் பணிகள் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் நடைபெற்று வருகிறது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மாண்பு உறுப்பினர் கல்லாணை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இதோட 10 தடவை எந்திரிச்சிட்டேன். தயவுசெய்து கொஞ்சம் டைம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. நகைமொழி நயமும் நாவன்மை திறனும் நடுநிலை தன்மையும் ஒருங்கே கொண்டு மனுநீதி சோழனாய் இந்த மாமன்றத்தை மாண்போடு நடத்தி கொண்டிருக்கும் சபையின் நாயகரை உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம்பக்கம் துறவின் முறையார் தயமிகு உடையால் அன்னை என்னை சந்தம் மறவா தந்தை குயில் போர் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர். உலகத்தையே உருவாக்கிய என் தாய் தமிழுக்கு வணக்கம். உலகமெல்லாம் ஆளும் என் தமிழர்களுக்கு வணக்கம். ஓங்கு சீர் மதுரை ஓங்கு சீர் மதுரை தண்டமிழ் கூடல் தமிழ் பொழில் நிலம் சந்தன காற்றும் சங்கத்தமிழ் பாட்டும் தெய்வீக மனமும் தவழ்ந்திடும் நிலம் எங்கள் மதுரை. அன்னை மீனாட்சி செங்கோலேந்தி ஆட்சி பிரியும் ஐதீக பெருமைமிக்க நிலம் எங்கள் மதுரை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று இறைவன் ஈசனே எதிர் நின்று முழங்கினாலும் அஞ்சாமல் நீதியின் பக்கம் நின்றது எங்கள் மதுரை. கற்பின் கனலாய் உருவெடுத்த கண்ணகி கையில் சிலம்பேந்தி தவறு செய்தவன் மன்னனாகவே இருந்தாலும் நீதிக்காக நின்று நெருப்பால் தழுவிய நகரம் எங்கள் மதுரை. கண்கொள்ளா காட்சியுடன் கள்ளழகர் வந்திறக்கும் வைகை நதி பாயும் மாநகரம் எங்கள் மதுரை. இத்தனை பெருமைகளை தன்னகத்தே கொண்ட வரலாற்று சிறப்பு மிக்க மதுரைக்கு மேலும் ஒரு மகுடமாக அமைந்தது வாகை சூடும் வரலாற்றின் மதுரை மாநில மாநாடு. கடந்த வருடம் ஆகஸ்ட் 21 இதே நன்னாளில் நடந்த 2வது மாநில மாநாட்டில் பங்கெடுத்து பணியாற்றும் பாக்கியத்தை எனக்கு வழங்கிய என் அன்பு தலைவர் தங்க தளபதி அவர்களுக்கும் இந்த மாமன்றத்தின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வேட்பாளராக அல்ல காப்பாளராக அறிமுகப்படுத்திய எனது உதிரத்தில் கலந்து உணர்வில் நிறைந்து உயிராக இருக்கும் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி இயக்கத்தின் பலமாய் தொண்டர்களின் பாலமாய் கழகமே சுவாசமாய் தளபதியின் விசுவாசமாய் விளங்கும் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவைக்கும் சரி அரசியலுக்கும் சரி நான் வருவதற்கென்று எனக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. எனது தாத்தாவோ தந்தையோ அரசியல் இருந்தவர்கள் அல்ல. அவர்களின் அரசியல் நிலையில் வந்தவனும் நான் அல்ல. எனக்கு பின்னாலும் சரி முன்னாலும் சரி இருந்த ஒரே முகம் ஒற்றை தலைவன் எனது தங்க தளபதி மட்டுமே. அப்படிப்பட்ட எனது தலைவனுக்காக எனது தலைவன் மீது கொண்ட நம்பிக்கைக்காக திக்கட்டும் வெற்றி கொண்ட தகைசால் வென்ற நெடுஞ்செழியனாம் நம் தளபதிக்கு 10 8 பரிசளித்த எனது பாசக்கார மதுரை மக்களுக்கும் வெற்றி தலைவரின் ஒற்றை முகத்திற்காக விசில் சின்னத்திற்கு வாக்களித்து வாகை சூடி தந்த வடக்கு தொகுதி சொந்தங்களுக்கும் இரவு பகல் பாராது தேர்தல் களத்தில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய பெருமைமிகு பெண் சக்திகளுக்கும் கழக தோழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தை வழிநடத்துகின்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுக்கு வரலாறு தெரியாது, நாங்கள் அரசியலை கற்றுக்கூட்டீங்க, பால்வாடி பாப்பா படம் பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தவங்க நீங்கள் என்று எங்களை பார்த்து ஏளனமாக பேசி எங்கள் கட்சிக்கு தான் கொள்கை இருக்கு, கூட்டம் போட்டோம், எங்களுக்கு வரலாறு தெரியும் என்று எள்ளி நகையாடிய எதிர்க்கட்சியை சார்ந்த சகோதரர் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இனி நீங்கள் படிக்க வேண்டிய வரலாறு இதோ உங்கள் முன்னால். அவர் பெயர்தான் தளபதி. ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இந்த வரலாறு இன்று நேற்று தொடங்கியதல்ல. சுமார் 30 வருடங்களுக்கு முன்பாக 1992 நாளைய தீர்ப்பாய் தொடங்கி முயற்சி முன்னேற்ற முதன்மை என்று ரசிகர் மன்றமாக மாறி நற்பணி செய்வோம் நாடு நலம் காப்போம் என்று நற்பணிகள் எங்களை ஈடுபடுத்தி ஏழை சகோதரர்களுக்கு அண்ணனாக சீர்கொடுத்து மாவட்டம் தேரும் திருமணங்களை நடத்தி 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனது பிறந்த நாளை ஏழைகளுக்கு உதவும் நாளாக அறிவித்து பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமனாக தங்க மோதிரமிட்டு ஆண்டுதோறும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ செல்வங்களை கௌரவித்து கல்வி உதவித்தொகைகளையும் பள்ளி உபகரணங்களையும் வழங்கி உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும் என்று மக்கள் இயக்கம் கண்டு மக்கள் தலைவராக உயர்ந்து பசித்தோருக்கு உணவளிக்க வீதிகள் தோறும் விலையில்லா விருந்தகம், குழந்தைகளின் நலன் காக்கும் ரொட்டிப்பால் முட்டை திட்டம், ஆதரவற்ற முதியோருக்கு விலையில்லா வீடு வழங்கும் திட்டம், எண்ணற்ற உயிர்களை காக்க உதிரம் கொடுக்க தளபதி விஜய் குருதியகம், நாம் பார்க்கும் உலகத்தை பார்வையற்ற தோழர்களும் பார்க்க வேண்டிய தளபதி விஜய் பயிலகம், குடிப்பதற்கு கடைகள் திறந்த அரசுகள் மத்தியில் ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு தளபதி விஜய் பயிலகம் திறந்து இப்படி எண்ணற்ற மக்கள் நல பணிகளை மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக செய்தி கட்டிய மாசற்ற தலைவர் எங்கள் தளபதி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் குரலோடு களம் கண்ட தலைவர், மக்களின் குரலாக ஒலிப்பதற்கு கலகம் கண்ட தலைவர், மக்களுக்காக நின்று மக்கள் மனதை வென்று மக்களாட்சி அமைத்த மக்களின் தலைவர் எங்கள் தளபதி. அள்ளி குவிக்கும் ஆசையோடு அரசியலுக்கு வந்தவர்கள் மத்தியில் அள்ளி கொடுக்க மக்களின் அன்பால் ஆட்சிக்கு வந்த ஒரே தலைவர் எங்கள் தளபதி. ஆம், இவர் பெயரே ஒரு வரலாறு. அன்னை தெரசாவின் அன்பை பெற்று அவையினை சிறப்பாக வழிநடத்தும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.